நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துருவாங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம பியூராக இங்கே பாருங்கள் 10 லிட்டர் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். 10 லிட்டருமே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய், அந்த மாதிரி பியூராக தான் நம்ம தேங்காய் வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எசன்ஸ் எதுவுமே வந்து வாசனைக்காக சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து சீக்ரெட்டான ஒரு ஆயிலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ 2 லிட்டர் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 லிட்டரு தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் 2 லிட்டர் வந்து ஊற்றிருக்கோம். இந்த தேங்காயில் இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த ரோஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டு நம்ம வந்து கைகளால் ஆயிலை வந்து தொடவே கூடாது. இந்த மாதிரி நல்லா ஆயிலை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இப்போது சம்பங்கி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சம்பங்கி இப்போ நம்ம ரோஸ் சேர்த்தோம் இல்லையா, அதே அளவு வந்து நம்ம சம்பங்கியும் இதில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சம்பங்கி, இதையும் ரோஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம ரொம்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச வாசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு 2 கட்டு நம்ம எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு அரை கட்டு வரைக்கும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை அரை கட்டு வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இதையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலோட எசன்ஸ் வந்து இதுதாங்க. நம்ம வந்து கெமிக்கல் கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம 100% நம்மளோட ஆயில் வந்து ஹெர்பல். அதனால தான் அந்த வாசனைக்கு என்னக்கா பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. நிறையா பேர்த்துக்கு அந்த டவுட் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு நான் எப்படி எசன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 நாள் வரைக்கும் இதை ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆயிலை வந்து சேர்த்துவோம். இது வந்து நம்ம காய வைக்காமல் சேர்த்துறப்ப உங்களுக்கு அந்த கலரிங்கும் ஓகே, அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு வந்து இது அப்படியே தான் ஊறிட்டுருக்கோம். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஊற வைக்க வேண்டிய பொருளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். அடுத்து நம்ம செம்பருத்தி பூ, நல்லா காய வச்ச செம்பருத்தி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேறு நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுக்கோங்க. இந்த வெட்டி வேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றுன மாதிரி இருக்குங்க. லைட்டாக ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆயிலில் வந்து ரொம்ப மிதங்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அளவுக்கு சேர்த்துறீங்களோ ஆயில் வந்து நல்ல வாசனையாகவும் முடி வந்து காடு மாதிரி வளையும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லி முள்ளி நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயும் கொஞ்சம் சேர்க்கறதுனால நான் இது வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா வேம்பாலம் பட்டை. இதுவும் அப்படி தாங்க, இது லைட்டாக வந்து நம்ம உடைச்சி தான் போடணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து போட முடியாதுங்க. இது வந்து என்னென்னா அதிமதுரம், இது வந்து நம்ம கடுக்காய். இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி தான் போட போகிறோம். இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது பாதாம் வந்து நான் அரைச்சிக்க போகிறேங்க. பாதாம் வந்து உள்ளே போட்டுக்கலாம். வந்து நம்ம கடுக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம், இதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு எள் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளையும் லைட்டாக வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பொடி மாதிரி பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆயிலை நல்லா திக்னஸாக சீக்கிரமாக எசன்ஸ் இறங்கும். அதுக்காக இது கூடவே கருஞ்சீரகத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததை 1-2 இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் போட்ட பொருள் அரைச்சாச்சு. இப்போ இதை கொட்டிக்கலாம்.
இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா பாதாம் கடுக்காயெல்லாம் நல்லா வந்து அதோட எண்ணெயில் நல்லா கலந்துக்கும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம 10 லிட்டருக்கு வந்து ஆயில் உள்ளே சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம சேர்க்க சேர்க்க அந்த ஆயில் கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சைடில் கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், சூப்பராக மாறி இருக்கு பாருங்கள். இல்லை அடுத்ததாக நம்ம ஒரு எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. நல்லெண்ணெய் வந்து நம்ம 1 லிட்டர் இதில் சேர்க்க போகிறோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லா தெரியும், பியூராக நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், எல்லாமே பிராண்டடாக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லெண்ணெயை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரல் ஆயிலே செக் ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அதிகமாக சேர்த்த போகிறதில்ல. ஆனாலும் இந்த ஆயில் நீங்கள் சேர்த்துறப்ப உங்கள் முடி வந்து அடர்த்தியாக காடு மாதிரி நல்லா வளருங்க. இது வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் இந்த ஆயில் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம எண்ணெய் வந்து காய வைக்கிறதுனால உங்களுக்கு இது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிற அந்த இதே வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கிடைக்காது. அந்தளவுக்கு ப்யூராக இருக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லாமையே சேர்க்கலாம். ஆனால் என்னென்ன ஆயில் சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இது 1/4 லிட்டர் மட்டும்தான் கேஸ்ட்ரல் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா ஆயிலுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு 4 டேஸ் அல்லது ஒரு 5 டேஸ் வந்து இந்த ஆயிலில் இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறணுங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆயிலை வந்து திரும்பவும் இதில் நிறைய ஃப்ரெஷ்ஷான பொருளெல்லாம் நம்ம இதை சேர்த்த போகிறோம். மீதி எல்லா பொருளுமே நம்ம வந்து நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அந்த ரோஸு, செம்பருத்தி இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து நம்ம காய்ச்சறப்ப தான் நம்ம ஆயில் வந்து சேர்த்துவோம். இது நல்லா வந்து ஒரு 5 நாள் வந்து ஊற வச்சு எடுக்கிறப்ப ஆயிலோட கலரே வந்து இங்கே பாருங்கள், போட்டு 2 நிமிஷம் ஆகலை, ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஊறுறப்ப இதோட சத்துக்கள் எல்லாம் நார்மலாகவே நல்லா இறங்கிடும். நம்ம அப்படியே காய்ச்சலாமான்னு கேட்பீங்க. எப்போவுமே உடனே காய்ச்சணும்னா அதோட எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு சூப்பில் ஒரு இது கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். இப்போ இதை எப்படியே ஊறட்டுங்க. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எடுக்கிறப்பவே இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம காய்ச்சலுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ 1 வாரம் வந்து நம்ம ஆயில் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஆயில் வந்து பாருங்கள் நல்லா 1 வாரம் வந்து நம்ம ஊற வச்சாச்சு. எல்லாம் ஊறினதுக்கப்புறம் ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்ல கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம இன்னும் மீதி பொருள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே வந்து ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு இதில் வந்து ரிலீவ் ஆயிரும். சாயந்தரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் ஆட் பண்ணோம், என்னென்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவும் வந்து தெளிவாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம 20 லிட்டர் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டர் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். செக்கில் ஆட்டின தெளிவான ப்யூரான எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம மறுபடியும் 10 லிட்டர் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். மீதி இருக்கிற பொருளை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மர ஸ்டீலோ ஏதோ ஒரு கொஞ்சம் பெரிய கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ வந்து போட்டுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம், போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காய் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் எடுத்து வச்சுருக்கோம், லெமனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரொம்பவுமே நம்ம முடியை வந்து எப்போவுமே கருன்னு மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கறிவேப்பிலை. இப்போ இந்த கறிவேப்பிலையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து வாசனைக்காக நம்ம சேர்த்தக்கூடியது தான் மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வாசனைக்கு இன்னொரு பொருள் வந்து முக்கியமாக யாருமே சேர்க்காத ஒரு பொருள் சேர்க்குறேங்க. நம்ம சம்மங்கி தான் சேர்க்க போகிறோம். சம்மங்கி வந்து ஆல்ரெடி நம்ம எசன்ஸில் வந்து நம்ம கலந்து சேர்த்துருக்கோம். மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம இதில் வந்து இப்போ காய வைக்கிறப்ப நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கெமிக்கல் இல்லாமல் வாசனைக்காக நம்ம நார்மலாக ஹெர்பலாக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் பொடுகு பேனு ஈறு எதுவும் இல்லாமல் நம்ம துளசி இலை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதையும் வந்து நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கணும். வெத்தலைகீடு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலையில் நிறைய பேர்த்துக்கு வந்து சைடு எஃபெக்ட் வரும்னு நிறையா சொல்லுவாங்க. நம்ம வந்து வெற்றிலை வந்து சேர்க்குறோம். தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அப்படியே பொருளை சேர்த்துட்டு நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து முழுகிற அளவுக்கு வந்து அதை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. நம்ம எத்தனை மூலிகை வந்து 29 மூலிகையும் வந்து இப்போ சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மிளகு வந்து சேர்க்குறோங்க. இந்த மிளகு காரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி எந்த ஒரு வீசிங் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் எல்லா டைமிங்லேயும் மழை சீசன் எல்லா டைமிங்லேயும் நீங்கள் வந்து நம்மளது வந்து பயப்படாமல் இந்த ஆயிலை வந்து நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம மிளகு வந்து சேர்த்தாச்சு. கலர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு பிங்க் கலரில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நல்லா எல்லா பொருளும் சேர்த்து நம்மளுக்கு இந்த கலரிங் இப்படி இருக்கிறது இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கலர் ஒரிஜினல் கலர் ஒதுங்கி வருது பாருங்கள். இந்த கலரில் நம்ம ஆயில் வந்து திரண்டு வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும். கலர் எப்படி மாறுது பாருங்கள் சைடில். இந்த கலரில் இருக்கிற ஆயில் வந்து இந்த மாதிரி மாறிட்டே வரும். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்பவுமே கொதிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் கையில் வைக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு தான் இது நீங்கள் ரெடி பண்ணணும். போட்ட பொருள் எல்லாமே எல்லா எசன்ஸும் இந்த எண்ணெயில் ஃபுல்லாக இறங்கணும் அப்படின்னா சிம்மில் வச்சு நீங்கள் மெதுவாக ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ நுரையெல்லாம் கீழே போயிடுச்சு. அப்படியே மைல்டாக வந்து இப்படி இந்த மாதிரி வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த அளவில் வந்து இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம முடியை எப்போவுமே நல்லா சில்கி ஹேராக ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கற்றாழை வந்து சேர்த்துருக்குறோம். அதுவும் நம்ம வீட்டில் பறித்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கற்றாழை தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒயிட்டு ஹேரை வந்து உடனே கருப்பாக நிரந்தரமாக மாற்றுறதுக்கு நம்ம மருதாணி வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. மருதாணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மருதாணி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சொட்டை தலையில் கூட முடி வந்து முளைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து 3 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா வழுக்கையாக இருக்கிற இடத்துல கூட ரீக்ரோத் கொடுக்குங்க. சூப்பராக முடி வளரும். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கோம். இதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஆயில் நல்ல ஒரு மணமாக சேர்க்கறதுக்கு தான் பன்னீர் ரோஸ் நம்ம சேர்த்துருக்கோங்க. இது ஏற்கனவே நம்ம எசன்ஸ் நிறையா சேர்த்துருக்கோம். அப்படி இருந்தும் நம்ம வந்து மறுபடியும் ரோஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரோஸ் வந்து கொடுக்குறப்போ நல்ல ஒரிஜினலான ஒரு வாசம் செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்மரி ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நல்லா ஆயில் ஒரு வாரம் ஊற வைக்கிறப்போ இப்போ மறுபடியும் மீண்டும் வந்து இதெல்லாம் நம்ம கொதிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முடியே வளரவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது நல்லா ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வாசனையாகவும் இருக்குது ஆயில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலி அவரிப்பொடி. நம்மளுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாக இலை கிடைக்காதனால நான் பவுட்ரு வந்து சேர்க்க போகிறேங்க. இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த எண்ணெய் வந்து தேய்க்கிறப்போ டை வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த ஆயிலை நீங்கள் 3 மாதம் வந்து கண்டினியூவாக தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெள்ளை முடியெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரையெல்லாம் வந்து நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வந்து நிரந்தரமாக கருப்பாக்கி கொடுக்கும். இப்போ இந்த நீலி அவரிப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம்.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்காய் வந்து காயாக நம்மளுக்கு கிடைக்காதனால நான் வந்து பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பாருங்கள், லோகோ கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு இலையாக கிடைக்காதனால நாம் வந்து இப்போ பொடியை வந்து சேர்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம எல்லா பொருளும் வந்து 29 பொருளும் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே தனியாக வந்துடும். நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து கீழே போயிடணும். அது வரைக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம பக்குவமாக ரெடி பண்ணணும். இப்போ ஆயில் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்ல கலர் மாதிரி பொருளெல்லாம் கீழே போயிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம இது மெல்லிட்டாக வந்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு ஆறுனதுக்கு அப்புறம் தான் 2 நாளைக்கு அப்புறம் தான் பேக்கிங்கே நம்ம வந்து பண்ணுவோம். அதனால் இப்போ இந்த ஆயிலோட கலர் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதிக்கிறப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் என்ன கலரில் இருக்குன்னு. பார்த்திங்கன்னா எவ்வளோ ரோஸ் மரியோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தட்டில் கூட சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் கலர் தட்டில் நான் ஆயில் கொஞ்சம் எடுத்து விடுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம இப்படியே சேர்க்க போகிறது இல்லைங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆயில் இன்னும் தெளிவாக நல்லா ப்யூராக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னும் நம்ம ஊற இந்த கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு நல்லா கருன்னு ஆயில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வந்து வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து புக்கிங் போட்டுக்கோங்க.